வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் கவிதை பாகம் ஒன்றோடு விஜயகௌரி அவர்களோடு இணைந்து கொள்வோம். இன்று கவிய பாசிப்பரம்பு உரையரம்பு தந்த அனைவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களும், இலக்கியத்தை ஜெயந்தங்கராஜா அவர்களுக்கும் மிக்க நன்றி. நேற்றைய தினம் எனக்கு போடவில்லை, நான் தேடி தேடி பார்த்தேன், இலக்கியத்தில் இல்லை, இன்று இருந்தது. அதனால் இன்று அதையும் இணைத்து கொண்டிருந்தேன். கேட்டுக்கொண்ட தட்டி கொடுத்த அன்பு உறவுகள் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, இப்பொழுது கவிதை ஒன்றோடு விஜயகௌரி அவர்கள் இணைந்திருக்கிறார். அதையும் நீங்கள் கேட்டுவிட்டு தட்டி கொடுத்து கொள்ளுங்கள் அன்புறவுகளே. வணக்கம் கௌரி. வணக்கம் செல்வி நித்யானந்தன் அவர்களே. அழகான இந்த பொழுதில் மீண்டும் கவிதையோடு இணைந்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்று பொது தலைப்பாக தண்ணீருக்காய் திரளும் போர்மேகங்கள் என்ற தலைப்போடு நாம் இணைய காத்திருக்கிறோம். இணைய காத்திருக்கும் ஒவ்வொருவரையும் அன்பாக வரவேற்றபடி, செவிமடுத்து காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை பகிர்ந்தபடி நாமும் இன்றைய கவிதை நேரத்துக்குள் இணைந்து கொள்வோம். ஆமா, நிப்பாட்டி போட்டு வச்சிருந்தேன். ஆமா, ஒரு பிரச்சனையும் இல்லை, பதறாம காரியத்தை செய்வோம். கடந்த வாரம் எல்லாம் சுதாப்பி விட்டுடுது. இல்ல, அது உங்கள தனியே இல்லை. நான் நினைக்கிறேன் எங்களுடைய இணையமும் சற்றே அப்போது எங்களுக்கு கை கொடுக்க மெல்ல தள்ளி நின்ற போல இருந்ததா. ஆமா, அது போட முடியும். ரெண்டாவது பகுதியில என்ன, ரெண்டாவதுக்குள்ள இணைஞ்சுதாண்டேக்குள்ள நான் வெளியில போனா போல நான் அம்பிட்டு போனேன் கதவுக்கு வெளியில. பிறகு போலீஸ் வந்துதான் கதவு வேற கம்பெனி வந்து உடைச்சு என்ன வெளியில விட்டாரு, உள்ளுக்கு விட்டாரு. உண்மையாவா? ஆமாம். என்ன நகுலா சிவராமன் கேட்டுக்கொண்டே இருந்தார், சரி நிக்கிறீங்களான்னு கேட்டுக்கொண்டே. இல்ல, நான் உடுப்பு காய போனா போல திடீரென காத்தடிச்சா போல உள்ளுக்கு லொக் பண்ணப்பட்டு போட்டார். சரி, அது இப்பொழுது அவதானமாக கழுத்துல திறப்போட தான் தெரிகிற. எனக்கு நான் அந்த கவிதையை போட்டு கொண்டு வரேன். யார் யார் அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற இது தெரியல எனக்கு, பாருங்க. இப்பொழுது ஆரம்பமாகிறது வியாழன் கவிதை நேரம். உங்கள் தட்டி கொடுப்புடன் இணைந்து இருக்கிறார் விஜயகௌரி அவர்கள். அன்பான இனிய காலை மதிய வணக்கம் கௌரி. வணக்கம். வணக்கம். ஆமா, மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாகவே இந்த பொழுதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இணைந்தபடி அழகான இந்த கவிதை நேரத்தோடு நாம் இணைந்து தொடர்வோம். வணக்கம். ஆமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும், கவிதைகள் படைப்பவர்களுக்கும், கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டி கொடுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கவிதை நேரத்திற்காய் மேரிஸ் பிலிப். கவி இலக்கம் 583. தண்ணீரிற்காய் திகழும் போர் மேகங்கள். தண்ணீரிற்காய் திரளும் போர் மேகங்கள். இயற்கையின் வளங்களை அழித்ததால் மழை மறைந்து மண்ணில் வளம் குறைந்து மீண்டும் ஊற்றானது தண்ணீர் மனித கண்களில் கண்ணீராய். இயற்கையின் வளங்களை அழித்ததால் மழை மறைந்து மண்ணில் வளம் குறைந்து மீண்டும் ஊற்றானது தண்ணீர் மனித கண்களில் கண்ணீராய். ஈனோரின் தன்னலத் தேடலிலே இழிவான செயல்பல புரிந்தோரால் செழிப்பான கனிம வளம் களவு போக வருகின்ற மலைமேகம் எங்கோ தொலைய. ஈனோரின் தன்னலத் தேடலிலே இழிவான செயல்பல புரிந்தோரால் செழிப்பான கனிம வளம் களவு போக வருகின்ற மலைமேகம் எங்கோ தொலைய. போர் மேகம் சூழ கார் மேகம் கலைய வான்பரப்பில் நச்சு புகை மூட்டம் நாடெல்லாம் விஞ்ஞான ஆதிக்கம் நாசமாகி போனது மலை மேகம். போர் மேகம் சூழ கார் மேகம் கலைய வான்பரப்பில் நச்சு புகை மூட்டம் நாடெல்லாம் விஞ்ஞான ஆதிக்கம் நாசமாகி போனது மலை மேகம். பனி இல்லை, நீரில்லை, மழை இல்லை, வாழ்வே இல்லை என்றாகும் நிலையாகுதே. பனி இல்லை, நீரில்லை, மழை இல்லை, வாழ்வே இல்லை என்றாகும் நிலையாகுதே. மண்ணின் முகம் பார்த்து மழை பொழியும் மேகமே, கருணை மழை பொழியாயோ வாழும் உயிர்களுக்கு வளமான வாழ்வமைய. மண்ணின் முகம் பார்த்து மழை பொழியும் மேகமே, கருணை மழை பொழியாயோ வாடும் உயிர்களுக்கு வளமான வாழ்வமைய. வாடும் உயிர்களுக்கு வளமான வாழ்வமைய. நன்றி, வணக்கம்.
நன்றி நன்றி வணக்கம். தன்னுடைய 583வது பக்கத்தோடு நேவிஸ் பிலிப் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். முதலில் இயற்கை வளங்களின் பக்கம், அதனில் உருவாகின்ற தண்ணீர், இங்கு ஈனர்கள் செயலால் இழிவாகி போன இந்த சூழல். யாராவது இணைந்திருக்கிறீங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருங்க. போர்மக சூழல், இங்கு கார்மகம் கலைகிறது, எப்படி அந்த தொடரான சூழல் இங்கு இறைவனிடம் இறைஞ்சி நிற்கின்ற பக்கமாக அந்த கவிதை பக்கம் இணைந்திருக்கிறது. தன்னுடைய 583வது கவிதைகள், இயற்கையின் வளங்கள் அழித்ததால் மழை மறைந்து போனது. இயற்கை வளங்கள் அழிந்து போனதால் மழை மறைந்து போனது. அதனால் மண்ணின் வளம் குறைந்தது. மீண்டும் மீண்டும் ஊற்றான தண்ணீர், நிச்சயமாக வளம் கொளித்திருந்த தண்ணீர் இன்று மனித கண்களில் தண்ணீர், அந்த தண்ணீரை தேடிய தேடலில் மனித கண்களில் கண்ணீராக இன்று இருக்கிறது. ஈனோரின் தன்னல தேடல் இங்கு நிறைந்திருக்கும் போது அவர்களுடைய இழிவான பல்வேறுபட்ட பக்கமாக இந்த இயற்கையை காயப்படுத்தும் போது இந்த செழிப்பான கனிம வளங்கள் களவு போயின. அதனால் மழை மேகம் எங்கோ தொலைந்து போனது. மழை பொழிவு என்பது இல்லாது போனது. போர்மேகம் இந்த சூழ்நிலையில் போர்மேகம் என்பது இங்கு சூழ்ந்து கொண்டது. கார்மேகங்கள் மழை பொழிய வேண்டிய அந்த கருமுகில்கள் எல்லாம் கரைந்து போயின. வான்பரப்பில் நச்சு புகை மூட்டம் தான் நிறைந்தது. நாடெல்லாம் விஞ்ஞான ஆதிக்கத்தில் வளர்ச்சி பெறும் என்ற நினைக்க இங்கு நாசமாகி போனது. மழையின் மேகமும் என்று. அதனால் பனி இல்லை, நீர் இல்லை, மழை இல்லை. எங்கள் நாட்டில் எல்லாம் இப்போது பனிமழை பொழிகிறது. நேற்று முந்தைய தினம் கடும் வெயிலாக இருந்த சூழல் இன்று பனிமழை பொழிகின்ற மாறி போன சூழல். எப்போதுமே இந்த மாதங்களில் பனிமழை பொழிவது என்பது சாதாரணம் தான். ஆனாலும் ஒன்றுமே இல்லாதிருந்து எல்லாம் மாறி போன சூழலில் மீண்டுமான பனிப்பொழிவாய் இருக்கிறது. பனி இல்லை, நீர் இல்லை, மழை இல்லை, வாழ்வே இல்லை என்றாகும். எனவே இவை இல்லாவிட்டால், இந்த இயற்கை கை கொடுக்காவிட்டால் வாழ்க்கை தொலைந்து போய்விடும். மண்ணின் முகம் பார்த்து மழை பொழியும் மேகமே, அழகான வரி. மண்ணின் முகம் பார்த்து மழை பொழியும் மேகமே, உனக்கு தேவை என்ற போது இறங்கி தருகின்ற அந்த அழகான அன்பின் பரிமாணம். கருணை மழை பொழியாயோ, கருணையால் கூட நீ மழை பொழியாயோ, வாடும் உயிர்களுக்கு வளமான வாழ்வமைய. இது பல்வேறு பக்கமான கருணை மழையை நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த ஒன்று மழையாக பெய்ய வேண்டும், இன்னொன்று போர்மக சூழல் இருக்கிறது. அங்கு கருணை மழை பொழிந்தால் இந்த அத்தனை உயிர்களும் நலமாக வாழ்ந்து உண்மை. இத்தனை அழிவுகள், இத்தனை போராட்டங்கள், இத்தனை உயிர் கொலைகள் இத்தனையாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறதே இங்கு கருணைமொழி பொழியாதோ என்று இருவேறு பொருள் அமைய மிக அழகாக தன் கவிதையை இணைத்து தந்திருக்கிறார் நேவிஸ் பிலிப் அவர்கள். தன்னுடைய 583வது பக்கத்தோடு மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி கௌரி. அடுத்து நினைக்கும் ஜெயாக்காவா இருக்கணும். திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் கவிதைகள் படைப்பவர்களுக்கும் கவிதைகள் மீண்டுமாக நேவிஸ் பிலிப் அவர்கள் வருகிறார். ஆமா, அடுத்து ரஜினி அஞ்சன். வணக்கம். தண்ணீருக்காய் திரளும் போர் மேகங்கள், கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி அஞ்சன். தண்ணீருக்காய் திரளும் போர் மேகங்கள், போர்க்கால மேகங்கள் புடைசூழ கார்கால மேகமாய் கரும் புகையாய் வானம். போர்க்கால மேகங்கள் புடைசூழ கார்கால மேகமாய் கரும் புகையாய் வானம். தண்ணீருக்காய் திரள்கிறது போர் மேகமாய் அழகிய நீல வானமும் அலங்கோலமானதுவே. தண்ணீருக்காய் திரள்கிறது போர் மேகமாய் அழகிய நீல வானமும் அலங்கோலமானதுவே. வல்லரசின் மிதவாத போக்கில் அல்லாடுதே உலகப் பிறப்பும், வல்லரசின் மிதவாத போக்கில் அல்லாடுதே உலகப் பிறப்பும். வானம் பார்த்த பூமிக்கும் வாடி போன பயிருக்கும் வாடி களைத்த மானுடனுக்கும் தண்ணீர் தான் முதல் தெய்வம். வானம் பார்த்த பூமிக்கும் வாடி போன பயிருக்கும் வாடி களைத்த மானுடனுக்கும் தண்ணீர் தான் முதல் தெய்வம். தாகம் தீர்த்த கிணறுகளோ என்று சோகத்தோடு சாட்சி சொல்லும் குழியாச்சு. தாகம் தீர்த்த கிணறுகளோ என்று சோகத்தோடு சாட்சி சொல்லும் குழியாச்சு. உலகில் 3/4 பங்கும் உடலில் 3/4 வீதமும் நிறைந்திருப்பது நீராலே, நீராலே. உலகில் 3/4 பங்கும் உடலில் 3/4 வீதமும் நிறைந்திருப்பது நீராலே, நீராலே. நீரின்றி உலகேது, நீரின்றி வாழ்வேது, நீரின்றி உலகேது, நீரின்றி வாழ்வேது. 3ஆம் உலக யுத்தம் ஒன்று முற்றிலுமாய் நீருக்கென்றாக, 3ஆம் உலக யுத்தம் ஒன்று முற்றிலுமாய் நீருக்கு என்றாக. தேச எல்லைகள் எல்லாம் நீரின் திசைக்காய் காத்து நிற்க கோர்மூஸ் நீரணியை பணயம் வைத்தல் முறையோ. தேச எல்லைகள் எல்லாம் நீரின் திசைக்காய் காத்து நிற்க
ஹோர்மூஸ் நீரிணையை பணயம் வைத்தல் முறையோ? பாயும் நதியோ பொதுச் சொத்து, அதற்கு வேலி இடுவதுதான் நியாயமோ? பாயும் நதியோ பொதுச் சொத்து, அதற்கு வேலி இடுவதுதான் நியாயமோ? அதற்கு வேலி இடுவதுதான் நியாயமோ? நன்றி, வணக்கம். பல்வேறுபட்ட காரணிகளையும் காரணங்களையும் தமதாக்கி கொண்டு போர் மேகங்களை சுற்றி சுழலச் செய்கின்ற இந்த ஒவ்வொரு நாடுகளின் செயல் திட்டங்களும், அதே வேளையில் மிதவாத போக்கு கொண்ட வல்லரசுகளின் செயலூக்கங்களும், இங்கு பாயும் நதியே பொது சொத்து அதனை வேலியிட்டு அதற்காக போர்முகங்களை திரளச் செய்கின்ற பக்கங்களும், ஒரு மனிதன் எத்தனை தூரம் வாழ்வியலில் இந்த தண்ணீரை தனதாக்கி கொள்கிறான், உடலில் இருந்து இந்த உயிர்ப்பு வரை அத்தனையாக நீரின் பக்கம் அப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் மிக அழகாக திரட்டியபடி நம்மோடு இணைந்திருக்கிறார் ரஜினியன்றன் அவர்கள். போர்க்கால மேகங்கள் புடை சூழ்கின்றன, கார்கால மேகமாய் கரும்புகையாய் வானம். எனவே போர் சூழல் இங்கு அத்தனையுமாக நாம் ஏனோதானோ என்று இருக்கிறோம். ஆனால் அந்த சூழலுக்குள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற நாமும் ஒரு பொழுதில் நம்முடைய தேசமும் அந்த அத்தனை அல்லாடல்களுக்குள்ளும் இருந்தது. இன்றும் தொட்டு 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 அத்தனையுமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இங்கு இன்றைய சூழலில் போர்க்கால மேகங்கள் புடை சூழ கார்கால மேகமாய் கரும்புகையாய் வானம். ஆனால் அதன் அனர்த்தங்களையும் அதன் பாதிப்புகளையும் உலகம் முழுவதும் அனுபவிக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதன் அனுபவிக்கின்ற பக்கமாக இருக்கிறது. தண்ணீருக்காய் திரள்கிறது தண்ணீருக்காய் திரள்கிறது போர்முகமாய் அழகிய நீலவானமும் அலங்கோலமாகி போனது. எனவே இந்த சூழலில் ஒரு காந்தமாய் இருந்து ரசித்துக் கொண்டு நீலவானமாய் இருந்து ரசித்து பார்த்த அந்த பக்கங்கள் எல்லாமே தொடைந்து போயின வல்லரசின் மிதவாத போக்கில். அல்லது இந்த போர்மோக சூழலில் அங்கிருந்து இங்கு எறிகணைகள், இங்கிருந்து அங்கு எறிகணைகள், அங்கு வதைப்படும் மக்கள், இதனால் இந்த வான்பரப்பே அலங்கோலமாகி போனது. அல்லாடுதே உலகப்பரப்பும். வல்லரசின் மிதவாத போக்கில் உலகப்பரப்பெல்லாம் அல்லாடி கொண்டிருக்கிறது. வானம் பார்த்த பூமிக்கும் வாடிப்போன பயிருக்கும் வாடி களைத்த மானிடனுக்கும் இத்தனைக்குமாக. எனவே இந்த பூமிக்கு, மானிடனுக்கு, வாடிப்போன பயிருக்கு, இவற்றுக்கெல்லாமே முதல் தெய்வமாக இருக்கிறது இந்த தண்ணீர் தானே. எனவே தாகம் தீட்ட கிணறுகள் என்று சோகத்தோடு சாட்சி வறண்டு போயின மானுடன் எப்படி வறண்டு போய் அன்பில்லாமல் வறண்டு போயிருக்கிறானோ அது போலவே இந்த தாகந்தீத்த கிணறுகளும் வறண்டு போயிருக்கின்றன. உலகில் 3/4 பங்கும் உடலில் 3/4 வீதமும். எனவே உலகம் இந்த நீருக்காக நிறைத்தபடி காத்திருக்கிறது. இந்த ஒவ்வொரு மனித உயிர்களும் இந்த நீரில் தானே நிறைந்திருக்கின்றன. எனவே நீராலே தானே இந்த நிறைந்திருக்கின்றன. நீரின்றி உலகேது, நீரின்றி வாழ்வேது. எனவே இந்த உலகமும் வாழ்வும் இந்த நீரை சுற்றி தான் இருக்கிறது. மீண்டுமாக 3ஆம் உலக யுத்தம் என்று முற்றிலுமாய் நீருக்கென்றாக அதை ஒரு காரணப்படுத்தி காரியமாக்கி தேச எல்லைகள் எல்லாம் நீரின் திசைக்காக நிற்க ஹோர்முஸ் நீரிணையை பணயம் வைத்தல் முறையோ? எனவே இவையெல்லாம் காரணங்களை காட்டி இதை பணயம் வைத்து பாயும் நதியோ பொது சொத்தாக இருக்க அதற்கு வேலியிடுவது நியாயமோ என்று கேள்விகளை இழப்பியபடி நம்மோடு இணைந்திருக்கிறார் ரஜினியன்றன் அவர்கள். அழகாக காத்திரமான தன் படைப்பை தந்தபடி மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்து நகுலா சிவநாதன். நகுலா சிவநாதன். தண்ணீருக்காய் திரளும் போர்மேகங்கள், கார்கால மழமேகமே கண்ணிமைக்கும் நேரத்திலும் போர்மேகம் சூழ்ந்தாலும் வாரிரைக்கும் மழைநீரை வண்ணமுடன் ஏந்தி நிற்கும் மண்வளமே. கார்கால மழமேகம் கண்ணிமைக்கும் நேரத்திலும் போர்மேகம் சூழ்ந்தாலும் வாரிரைக்கும் மழைநீரை வண்ணமுடன் ஏந்தி நிற்கும் மண்வளமே. தண்ணீருக்காய் திரளும் மக்களுக்கு, தண்ணீருக்காய் திரண்ட மக்களுக்கு மானிட தாகத்திற்கு பொழியாயோ? போர்மேகம் குண்டுமழை பொழிய பொல்லாத ஏவுகணைகள் மண்மீது வெடிக்க தண்ணீருக்கு போரே தடையாக வந்ததோ? போர்மேகம் குண்டுமழை பொழிய பொல்லாத ஏவுகணைகள் மண்மீது வெடிக்க தண்ணீருக்கு போரே தடையாக வந்ததோ? வானமே எல்லையாய் வாழ்க்கையை உன நோக்கி ககனத்துறும் மழை நீரே வாரி பொழிவாய் வாழ்வாங்கு வாழ. வானமே எல்லையாய் வாழ்க்கையே உன நோக்கி ககனத்துறும் மழை நீரே வாரி பொழிவாய் வாழ்வாங்கு வாழ. தண்ணீருக்காய் திரளும் மேகமே, தண்ணீருக்காய் திரளும் மேகமே தடையின்றி முனைப்போடு பொழிவாயோ? பட சூழ்ந்து வந்தாலும் பலமோடு பெய்யாயோ? தடையின்றி முனைப்போடு பொழிவாயோ? பட சூழ்ந்து வந்தாலும் பலமோடு பொய்யாயோ? படை சூழ்ந்து வந்தாலும் பலமோடு பெய்யாயோ? நன்றி.
தன்னுடைய 1848வது பக்கத்தோடு நம்மோடு இணைந்திருக்கிறார் நகுலா சிவநாதன் அவர்கள். தண்ணீருக்காய் திரள்கின்ற இந்த போர்மகங்கள் எப்படி போர்மகன் சூழ்ந்திருந்த போதும் கார்கால மலைமகன் கண்ணிமைக்கும் நேரத்தில் மழையை தருகிறது. மக்களுக்கு தண்ணீருக்காய் திரண்ட மக்களுக்கு மானிட தாகத்திற்கு மானிடன் பல்வேறுபட்ட தாகங்களோடு நீர்த்தாகம் ஒரு பக்கம், அமைதிக்கான இந்த சுதந்திரத்துக்கான அமைதியான வாழ்வுக்கான தாகங்களை நிறைத்தபடி இந்த மானிடன் மக்கள் காத்திருக்கிறார்கள். பொல்லாத ஏவுகணைகள் மண் மீது வெடிக்கின்றன. எனவே இங்கே வானமே எல்லையாக வாழ்க்கையை நோக்கி வானத்திலிருந்து மழை நீரை வாரி பொழிந்து வாழ்வாங்கு வாழ வழி செய்யாயோ என்று அழகாக இணைத்தபடி நம்மோடு இணைந்திருக்கிறார் நகுலா சிவநாதன் அவர்கள். கார்கால மலைமேகம் கண்ணிமைக்கும் நேரத்தில் போர்மேகம் சூழ்ந்திருந்தால் கூட நீ பொழிந்து கொண்டுதான் இருக்கிறாய். உன்னுடைய இயற்கையின் பக்கத்தை வாரி இறைத்து மழை நீரை வண்ணமுடன் இந்த மண் வளம் ஏந்தி நிற்கிறது. நிச்சயமாகவே அந்த ஒவ்வொரு மழை துளியும் அது ஏதோ ஒரு பக்கத்தில் அதை தாங்கி ஏற்று வழி நடத்துகின்றது. தண்ணீருக்காய் திரண்ட மக்களுக்கு மானிட தாகத்திற்காய் நீ பொழியாயோ என்று மலைமகளை அழைத்தபடி போர்மேகம் குண்டு மகளை பொழிய பொல்லாத ஏவுகணைகள் மண் மீது வெடிக்க. எனவே இங்கு கார்கால மழை பொழிகின்ற அந்த மலைமேகம் எப்படி மழையை பொழிகிறதோ இங்கு போர்மேகங்கள் குண்டு மழையை பொழிகின்றன. அந்த பொல்லாத ஏவுகணைகள் மண் மீது வெடிக்கின்றன. தண்ணீருக்கு போரே தடையாக வந்ததோ என்ற கேள்வியை எழுப்பியபடி வானமே எல்லையாய் வாழ்க்கையை நோக்கி அனைத்துக்குமாக நீதானே உறுதுணையாய் இருக்கிறாய். எனவே வானந்தான் எங்களை எல்லையாக பார்க்கிறோம், ஆனால் நீ அனைத்துக்குமாக உறுதுணையாக நீ இருக்கிறாய். ககனத்திரும் மழை நீரே வாரி பொழிவாய். வானத்தில் உறைந்திருக்கிற மழை நீரே நீ வாரி எங்களுக்காக மழையை பொழிவாய் என்று இந்த மழை நீரை பல்வேறுபட்ட பக்கமாக ஒரு அமைதியாக ஒரு நிறைவான வாழ்க்கையை தருவது கூட இதற்கு ஒப்பதாகவே இருக்கிறது. எனவே பொழிவாய் வாழ்வாங்கு வாழ தண்ணீருக்காய் திரளும் மிகமே தடையின்றி முனைப்போடு பொழிவாயோ படை சூழ்ந்து வந்தாலும் பலமோடு பெய்யாயோ என்று இவையெல்லாம் நிகழாதிருக்க வேணும். ஒருவேளை அப்படி நிகழ்ந்தாலும் கூட நம்மை ஆற்றுப்படுத்த மாட்டாயோ என்று மான்மகளை பார்த்து இறைஞ்சி நிற்பது போல தன் வரிகளை மிகச் சிறப்பாக படைத்திருக்கிறார் நகுலா சிவநாதன் அவர்கள். தன்னுடைய 1848வது பக்கத்தோடு மிக மிக நிறைவான வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து செல்வி நித்யானந்த். வணக்கம். கவிதையுடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்த். தண்ணீருக்காய் திரளும் போர் மேகங்கள், தண்ணீருக்காய் திரளும் போர் மேகங்கள், உயிரின் அவசியம் உலகிலென்று உன்னத தேவையாய் நித்தியம் நன்று. உயிரின் அவசியம் உலகிலென்று உன்னத தேவையாய் நித்தியம் நன்று. உயிரிடை மருந்தாய் பலருக்கு இன்று உலகில் கிடைப்பதும் அதீத ஒன்று. உயிரிடை மருந்தாய் பலருக்கு இன்று உலகில் கிடைப்பதும் அதீத ஒன்று. கோடை வந்தாலே நீருக்கு பஞ்சம் யாடை காட்டி நடைபயண தஞ்சம். கோடை வந்தாலே நீருக்கு பஞ்சம் யாடை காட்டி நடைபயண தஞ்சம். பீடை பிடித்திடும் உயிரின் இழப்பு வாடை வந்துடும் நீரின்றி பிழைப்பு. பீடை பிடித்திடும் உயிரின் இழப்பு வாடை வந்துடும் நீரின்றி பிழைப்பு. நீருக்காய் மேகமும் திரண்டு வரவே வேகமாய் மண்ணிலே மழையாய் பொழியவே. நீருக்காய் மேகமும் திரண்டு வரவே வேகமாய் மண்ணிலே மழையாய் பொழியவே. தாகமாய் உயிர்களும் பருகி மகளவே தந்ததே மனதில் மகிழ்வும் வந்துட. தாகமாய் உயிர்களும் பருகி மகளவே தந்ததே மனதில் மகிழ்வும் வந்துட. கருவறை காத்திடவும் கல்லறை கட்டிடவும் நீரின்றி அமையாத இவ்வுலகு உண்டோ. கருவறை காத்திடவும் கல்லறை கட்டிடவும் நீரின்றி அமையாத இவ்வுலகு உண்டோ. நன்றி, வணக்கம். கருவறையை காப்பதற்கும் கல்லறையை சுமப்பதற்கு வெள்ள கட்டிடக்கு கூட இந்த நீர் தான் காத்திரமாக அமைகிறது. எனவே கருவறையில் நாம் உருவாகும் போதே கல்லறைக்கான அடித்தளத்தை இட்டுத்தான் நாம் வருகிறோம், ஆனால் நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் இந்த வாழ்க்கை என்பது இந்த கல்லறையில் தான் நமக்காய் முடிய போகிறது என்பதை மறந்து அவ்வப்போது இறப்புகளும் இழப்புகளும் நமக்கு அதை ஞாபகப்படுத்துகின்றன. ஆனாலும் நாம் எல்லாம் யாரை கஷ்டப்படுத்தியாவது எப்படி எதை செய்தாவது அல்லது திருப்தி
இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தாவது இந்த 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 அழிவில்லாத வாழ்க்கை நமக்கானது என்ற எண்ணத்தை நமதானதாக்கி கொண்டிருக்கிறோம். அதை அழகாக கருவறை காத்திடவும் கல்லறை கட்டிடவும் நீரின்றி அமையாத இவ்வுலகு உண்டோ ஒரு திட்டமிடப்படாத நம்மால் திட்டமிடப்பட முடியாத ஒரு வாழ்க்கையை நமக்கு சொந்தமாய் வச்சிருக்கிறோம். ஆனா மற்றதுக்கெல்லாம் நான் திட்டம் போறோம். நமக்கே தெரியாது நான் இப்ப என்னுடைய வாழ்க்கை முடியும் என்று. ஆனாலும் அத்தனை அழிச்சாட்டியங்களையும் செய்து கொள்கிறோம். மற்றவர்களை எப்படியெல்லாம் காயப்படுத்த முடியுமோ எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்கிற நம்முடைய ஈனத்தனமான செயல்களை மெல்ல எண்ணி நாமே வெட்கப்பட்டபடி மிக அழகாக அந்த சொன்ன வரி மெல்ல பேச வைத்ததா. நன்றி. நான் கருவறையும் நாங்கள் நீரை பிளந்துதானே வெளியில வருகிறோம். நிச்சயமாக அந்த பன்னீர் குடத்துக்குள் நீர் இல்லாவிட்டால் நாம் இருக்கவும் முடியாது. அந்த கருவறைக்குள் நாம் இருந்து கொள்ளவும் முடியாது. உடனடியாக வெளியில் வந்து விடுவோம். ஆனா உண்மையிலேயே நாம் மிக அற்பத்தனமானவர்கள். எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் நாம் அத்தனை அத்தனை அனர்த்தங்களை செய்வோம். அத்தனையும் இன்று நடக்கிற உலகின் பக்கத்தில் நடக்கிற இந்த தலைவர்களுடைய ஒரு இனத்தனமான செயல்கள், எத்தனை உயிர்களை, எத்தனை பாலகர்களை, எத்தனை கோடி சொத்துக்களை, ஒரு அமைதியாக ஒரு நாடு வளர்கிறது என்றால் அந்த வளர்ச்சியை கண்டே நாம் அத்தனை தூரம் எவ்வளவு எரிச்சல் வந்து இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம். அல்லது நமக்கே ஒருவர் கஷ்டப்பட்டு நன்றாக வந்து விட்டார்கள், நாம் எப்படி எந்த வார்த்தையை சொல்லி அவர்களை காயப்படுது எங்களுக்கு தெரியும். நாங்கள் எந்த ஒரு அம்பு எய்தால் அவர் மரணம், அவர் நல்ல சந்தோஷமா வந்திருப்பாரு. நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு விழாவுக்கு போயிருங்க, அவர் நல்ல சந்தோஷமா வந்திருந்தாலும் எங்களுக்கு ஒரு அருகனை போதும். நீங்களை சொல்ல அம்பு ஒன்றை மெல்ல எய்து விடுவோம், அது தைக்கும், அவர் வதைப்படுவார் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் ஏன் இதையெல்லாம் செய்கிறோம், ஏன் இப்படி எல்லாம் வாழ்கிறோம்? நிலையே இல்லாத வாழ்க்கையில் நான் உட்பட சொல்கிறேன், நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் என்பது நாமே வெட்கப்பட வேண்டிய விஷயம். நிலையே இல்லை. நமக்கு அடுத்த நிமிடம் ஏதோ ஒன்று நடந்து விட்டால் கொண்டு போய் அப்படியே எல்லாம் முடிச்சு போட்டுதான் வீட்டு அடுத்தவர்கள் வாழ வேண்டியவர்கள் செய்வார்கள். இதை யோசிக்காம நீங்க எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருங்கோ, எவ்வளவு டாம்பிகமா எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு வச்சிருங்கோ, என்னன்னா உடனே கொண்டு போய், அதுவும் சமீபத்தில் எங்கள் உறவு இந்தியாவில் இருந்த போது கொண்டு போய் உடனே அந்த ஃப்ரோசன் பெட்டிக்குள்ள போட்டு விடுவார்கள். என்ன செய்வது? அது அங்குள்ள வெப்ப சூழ்நிலை. அதனால் அவர்கள் உடனே இங்கு வேறு மாதிரி நிலைமை. இங்கு ஒருவர் இறந்து விட்டால் எங்களுக்கு ஒரு வாரமாவது நாம் போய் பார்ப்பதற்கான சூழலை ஒரு கூலான இடத்துல வச்சிருப்பினோம், எல்லாம் சரியா இருக்கும். ஆனால் அங்கு உடனடியாக மிக 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 கஷ்டமான சூழல் அந்த உறவுகளுக்கும். அதுவும் பார்க்கவும் முடியாத ஆக நெருங்கின உறவுகள் வைப்பாது அப்படியான ஒரு ஃப்ரோசன் இடத்துக்குள்ள எதுவுமே இல்லாம கொண்டு போட்டு விடுவார்கள். மிக கஷ்டமான சூழல். நமக்கு தெரிஞ்ச ஒரு உறவு எங்கள் வீட்டுக்கு கிட்ட சாயத்தில் இறந்திருக்கிறார்கள். இப்பொழுது அது இங்க பிள்ளைகள் சகோதரர்கள் எல்லாம் கனடாவிலும் ஜெர்மனியிலும் இருக்கிறார்கள். பிளைட்டின் பிரச்சனையால அவர்கள் ஒரு மாசத்துக்கு குளிரூட்டிகளை வைக்க சொல்லி கிடக்குது. எப்படி இருக்கும்? அப்ப அவர்கள் போக 32 செய்ய கணக்கா இருக்கும். இல்ல நமக்கும் கூட அந்த சூழல் போய் சேரணும் அங்க. நிச்சயமாக இந்த ஒரு வார சூழலுக்குள்ள எங்கள் வீட்டிலும் பக்கம் நாங்கள் எல்லாம் நடங்கி கொண்டுதான் இருந்தோம். நிச்சயமாக போய் வரும் வரையும் ஒரு பயமான சூழல்லாம் இருந்தது. எது எப்போது எங்கு நடக்கும் என்று யாருக்கும் தெரியாதுதானே. நிச்சயமாக அந்த சூழல்லாம் அது இந்த அதுவும் இந்த போர்க்கால சூழலுக்குள் இங்கிருந்து அங்கு போய் வருவது என்பது இலகுவான காரியம் அல்ல. ஒரு பக்கம் விமான பதிவுகளுக்கான பணம் மிக 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 அதிகம். அதை விட எந்த நேரம் எது நடக்கும் என்று தெரியாத சூழல். எதுவுமே நடந்து விடலாம். நிச்சயமாகவே ஒவ்வொருவரும் சிந்தித்து அதுக்குள்ளும் எதுவும் இப்ப சுவிஸ்ல இருந்தெல்லாம் ஒரு துருக்கிக்கு சென்ற ஒரு குடும்பம், ஒரு அம்மாவும் பிள்ளையும் அவருடைய நண்பியுமாக சென்றவர்கள் விபத்தில் இறந்து போனார்கள். கணவர் போகையில மனைவியும் மகனும் என்ன முறால் போயிருக்கிறா அவ யாருன்னு தெரியல. அவருடைய ஒரு நண்பியாக இருக்கலாம். சென்ற வாரம் போக்குவரத்து பஸ்ஸில் நடந்த அனர்த்தம். யாருக்கு தெரியும் எப்போது என்ன நிகழும் என்று. நிச்சயமாகவே இந்த சூழலுக்குள் போர்முக சூழல். எனவே உயிரின் அவசியம் உலகில் என்று உன்னதம் தேவையாய் நித்தியம் நன்று
உயிரிடை மருந்தாய் பலருக்கு இன்று உலகில் கிடைப்பது அதீத ஒன்று. எனவே உயிருக்கு மிக அவசியமாக இருக்கிறது இந்த நீர். அது உயிரிடை மருந்தாக இருக்கிறது. பலருக்கு இது கிடைப்பது அதீத ஒன்றா. ஒருவேளை இது இப்படி இருக்க எங்களுக்கு ஒருவேளை எங்களுக்கு உடலில் ஏதாவது நோய்கள் வந்துவிட்டால் குறிப்பிட்ட நீரை விட கூட அருந்திவிடக் கூடாது. டயாலிசிஸ் இருந்தால் அதை விட கூட அருந்திவிடக் கூடாது. அது கூட கொடுமைதான். ஒருவேளை உங்களுக்கு கோடை காலங்களில் தாகம் எடுக்கும். நீங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாட்டில் இருந்து குடிக்கும் நீர் வரையாக கணக்கு பண்ணி அதுக்குள் தான் ஒரு 1/2 லிட்டரை நீங்கள் குடிக்க வேண்டும் என்றால் அது மிக கஷ்டமான சூழல். கோடை வந்தாலே நீருக்கு பஞ்சம் ஜாடை காட்டி நடைப்பயண தஞ்சம் பீடை பிடித்திடும் உயிரின் இழப்பு வாடை வந்தடு நீரின்றி பிழைப்பு. எனவே இங்கு நோய்களும் பீடைகளும் வருகின்றன, உயிரின் இழப்பு ஏற்படும். இப்ப சமீபத்தில் ஒரு வயிற்றோட்டமும் ஒரு விதமான வயிற்று போக்குமான சத்தியமாக வருத்தமாக தொடர்வதாக நாம் அறிகிறோம். எனவே இந்த சூழல் எல்லாம் மிக மிக கடுமையான சூழல். கோடை வர போகிறது, நீருக்கு பஞ்சம் வருகிறது. அதுவும் சில இடங்களில் நீர் குறிப்பிட்ட அளவு நீரைத்தான் பாவிக்க முடியும். அதுவும் இப்போது பல்வேறுபட்ட நாடுகள் நீரை அளவாக குளிப்பதற்கு கூட அளவாக பயன்படுத்தும்படியும் அதை விட எப்படியெல்லாம் அதை மிச்சப்படுத்தலாம் என்ற இன்றைய சூழலில் அதையெல்லாம் ஒவ்வொரு நாடுகளும் தமதாக்கி கொண்டு அதை உருவாக்குறன. இப்படி பார்க்கும்போது தாயக சூழலில் நினைத்து பார்த்தால் இயற்கையில் அத்தனை வசதியாக நாம் அதை விட கௌரி, இந்த கால்நடைகளுக்கு பார்த்தா சில ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் தண்ணி இல்லாம அவ்வளவு தூரம் பயணிக்குங்கள். அந்த உள்ள கஷ்டமான இல்ல நாங்க அதீதமாக எல்லாவற்றையும் பயன்படுத்தி நாங்க ஒரு கொஞ்சம் கைகால அலசையிலேன்னா எங்களுக்கு இருக்கும். அப்ப அந்த சூழல்ல அதை சந்திக்கிற பிள்ளைகள் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு இன்னொரு பிறப்பு இருந்தா நாங்க எங்க பிறப்பவே என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா அந்தந்த சூழல்ல அவர்கள் விரும்பி பிறக்கிறார்கள், பிறந்து விட்டார்கள். எனவே அந்த சூழலை அவர்கள் சந்தித்து கொண்டு கஷ்டப்படுகிற அந்த பக்கங்கள் நினைத்து பார்த்தால் நிச்சயமாகவே மிக கடினம். நீருக்காய் மிகவும் திரண்டு வர வேகமாய் மண்ணிலே மழையாய் பொழிய தாகமாய் உயிர்களும். நிச்சயமாகவே அந்த வெடித்திருக்கின்ற நிலம் எப்படி அந்த நீர் பொழிவை கண்டபோது அறிந்து கொள்ள, அல்லது எப்படி அந்த மரங்கள் எப்படி அந்த நீரை கண்டபோது எழும்பிக் கொள்கின்றன, அல்லது சில இடங்களில் பார்க்கிற இந்த குரங்குகள் எல்லாம் ஓடி வந்து தண்ணீரை கொடுக்கும் போது இவ்வளவு அந்த தாகம் தீர்ப்பதற்கு குடிப்பதும். இந்த சூழல் நமக்கும் வந்தால், அந்த அவதியான சூழல் வந்தால் நிச்சயமாக மிகவும் கடினம். தண்டதே மனதில் மகிழ்வும் வந்திட கருவறை காத்திடவும் கல்லறை கட்டிடவும் நீரின்றி அமையாத இவ்வுலக உண்டோ என்று தன் வரிகளை நம்மோடு மிக அளவரை இணைத்து வைத்த செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கு மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்து ஜெயம் தங்கராஜா அவர்கள். இனிய வணக்கத்துடன் நெதர்லாந்தில் இருந்து ஜெயம் தங்கராஜா. வியாழன் கவி நேரத்திற்காக கவி இலக்கம் 793. தண்ணீரே உன்னை தவிர்த்து வாழ்வு எங்கே? விண்ணிலிருந்து மழையாக விழுந்து மண்ணின் மாந்தருக்கு வாழ்க்கையை விதைத்து உலகை தாங்கும் உன்னத அதிசயம் நிலமும் நீரோடு கலந்து பரவசம். தண்ணீரே உன்னை தவித்தொரு வாழ்வா? நீரே நீயின்றி உலகம் இயங்குமா? மனித வாழ்வில் நீரே நித்தியம், அகிலமே உணர்ந்திடு இதுவே சத்தியம். ஒரு சொட்டு நீர்னதும் அருமையறி, பெரு விருட்ச வளர்ச்சியின் இரகசியமறி. நீரின்றி தரணியில் உயிரே இல்லை, பசுமையை கண்டதன்றோ பாரதன் இல்லை. நன்றி, வணக்கம். தலைப்பை மெல்ல தவறவிட்ட ஜெயம் தங்கராஜா அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். தண்ணீரே உன்னை தவித்து வாழ்வு எங்கே என்ற தலைப்போடு நம்மோடு ஜெயம் தங்கராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார். விண்ணிலிருந்து மழையாக விழுந்து மண்ணில் மாந்தற்கு வாழ்க்கை இங்கு விதைக்கப்படுவதே அந்த நீரின் செழிப்பில் இருந்துதான் இந்த விதைகள் விதியாக முளைத்து வருகின்றன. நாமும் விதைக்கப்படுகின்றோம், இந்த பயிர்களும் விதைக்கப்படுகின்றன. அனைத்துக்கும் நீரே காரணமாக அமைகிறது. உலகை தாங்கும் உன்னத அதிசயம் நிலமும் நீரோடு கலந்த பரவசம். உலகை தாங்கும் உன்னத அதிசயமாக இருக்கிறது, நிலமும் நீரோடு கலந்து பரவசம் கொள்கின்றது. எனவே இவை அனைத்துமே இயற்கையில் அழகுடன் நிகழ்கின்றன. தண்ணீரே உன்னை தவித்தொரு வாழ்வா? நீரே நீயின்றி உலகம் இயங்குமா? எனவே நீ இருப்பதனால் தான் அனைத்தும் இயங்குகின்றது. மனித வாழ்வில் நீரே
நித்தியமாக இருக்கிறது. இங்கு இருவரப்பட்ட பொருள் வட இதை பார்க்கலாம். ஒரு பக்கத்தில் இறைவனை இங்கு பார்ப்பதாக, மனித வாழ்வில் நீரே நித்தியமாக இருக்கிறீர், அகிலமே உணர்ந்திடு, இதுவே சத்தியம் என்பது இறை பக்கமாகவும் அதுவே நீராகவும் கூட, நீர் தண்ணீரின் பக்கமாகவும் கூட பார்ப்பதாக இருக்கிறது. ஒரு சொட்டு நீரினது அருமையறி பெருவிருட்ச வளர்ச்சியின் ரகசியம் அறி. எனவே இது ஒரு பணத்தின் பெறுமதியை போலவே, பணத்துக்கு ஒப்பதாக ஒரு சொட்டு நீரின் அருமை அறி. அந்த ஒரு சொட்டு நீர் எவ்வளவு முக்கியமோ அது போலத்தான் ஒவ்வொரு சதங்களும் கூட மிக முக்கியம். நாம் பல வேளைகளில் அதை உணர மறந்து விடுகிறோம். அதுதான் பெருவிருட்சமாக வளர்ச்சியை கொடுக்கிறது, அந்த இரகசியத்தை அறி. எனவே இந்த சேமிப்பு என்பது அது தண்ணீரில் இருந்து கூட எனக்கு எனக்கு எப்போதுமே இப்போது ஞாபகம் வருது. என்னுடைய தம்பியின் மகள் ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு வந்த போது நான் பைப்பை திறந்து விட்டு அவரை பல்ல பிரஷ் பண்ண விட்டேன். அவசரம் மாமி பைப்பை போட்டுங்க முதல்ல, பல்ல பிரஷ் பண்ண அப்புறம் தான் பேக் ஒப்பிக்கிறதுக்கு திறக்க விடுவேன். நான் சொன்னேன் யாரும் உங்களுக்கு சொல்லி தானே, என் அப்பா சொன்னவன், இது திறந்து விட்டு போட்டு நீங்க பல்ல பிரஷ் பண்ணக்கூடாது, முதல்ல பல்ல பிரஷ் பண்ணிட்டு பிறகு பேக் ஒப்பிக்கிறதுக்கு திறங்க. எனக்கு இப்போ ஒவ்வொரு முறை போயக்கே வந்த ஞாபகம் வேற அவள் சொன்ன. அத மாதிரி சின்ன சின்ன எங்கள் விதைக்கப்படுகின்ற ஒவ்வொரு சின்ன செயல்களும் கூட நிச்சயமாகவே அவை பயந்த பெருவிருட்ச வளர்ச்சியாக இருக்கிறது. நீரின்றி தரணியில் உயிரே இல்லை, பசுமையை கண்டதென்றோ பாரத நெல்லி என்று மிக அழகுற நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜெயம் தங்கராஜ் அவர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். இது கடந்த வார கவிதை. நான் என்னுடைய கவிதை இங்கு பதியப்படவில்லை, மிக மன்னிப்போடு என் கவிதையை தந்து நான் விடைபெறுகிறேன். ஒரு நிமிடம் நகுலா சிவநாதன் அவர்கள் சமீபம் எடுத்துக் கொண்டிருந்தார், என்னோட கவிதை இருக்கு. மிக மன்னிப்போடு ஜெயநடேசன் அவர்களுடைய கவிதையை ஒரு முறை பாருங்கள். இருக்குது பதிஞ்சனான் அவருக்கா பாருங்க. நான் இறுதி வரை நினைச்சு கொண்டது நான் மறந்துட்டேன். ஜெயநடேசன் அவர்களுடைய கவிதையை பாருங்க. இணைப்பு இதுல இல்ல, நேரடியா தாருங்களாக்கா? இருக்குது பதிஞ்சன் இருக்கு, இந்த போட்டிருக்கிறேன் இருக்குது இல்லையே அதுல. நீங்கள் எதுக்கும் குடும்போ நான் பாக்குறேன். வியாழனுக்கான கவிதை நேரம். சன்னீர்காய் திரளும் பூர்வீகங்கள். ஆக்கம் 2172. ஜெயநடேசன். இறைவனின் இயற்கை வனப்பில் ஐம்புதங்கள் இருப்பில் நீரொன்றி சூரிய வெப்ப நீர்நிலையில் ஆவியாகி போர் மேகங்களில் அடர்த்தியாகி ஒரு சிறு துளி மாற்றம் பெற்று மழை நீராகுதி. நிறை வாழ்வுக்கு தண்ணீர் அவசியமே. சுட்டெரிக்கும் வெயிலுக்கும் தண்ணீரே. தாகந்தித்து உயிரினம் வளர்ச்சி இயற்பி உயிர் கொடுத்து வாழ வைப்பது நீரே. நாட்டின் போர் சுற்றுச்சூழல் மாசுபடுத்த நீர்நிலைகள் நன்றாகி நல்ல நீர் கெடுதியே. மரங்கள் அழிப்பதில் மழை நீர் குறையுது. மரங்கள் நட்டு தண்ணீர் பெற்று வளமாகும். நன்றி, வணக்கம். இந்த போர்மக சூழலுக்குள்ளும் இந்த இயற்கை வனப்பில் இருக்கின்ற இந்த சூரிய வெப்ப நீர்நிலை ஆவியாக, ஆனால் போர் மேகங்களில் அவை அடர்த்தியாகி வருவது என்பது சிந்தித்து பார்க்கப்பட வேண்டிய விஷயம். எனவே அந்த நீர் எப்படி நமதானதாக வருகின்றது என்பதை நம்முடைய வரிகளாக்கி வந்திருக்கிறார் ஜெயநடேசன் அவர்கள் தன்னுடைய 2172வது பக்கத்தோடு. இறைவனுடைய இயற்கை வனப்பில் ஐம்பூதங்களின் இருப்பில் நீரும் ஒன்றாக இருக்கிறது. எனவே ஐம்பூதங்களில் நீரும் ஒன்று, அது இறைவனுடைய வரமாக நமக்கு கிடைக்கிறது. அது இயற்கை வனப்போடு வருகிறது. நிச்சயமாவே மிக அழகான எழிலுறு சூழல்களில், அதுவும் தாயகத்தில எல்லாம் பார்த்தால் அந்த மலைகளிலிருந்து அருவி கொட்டுகின்ற அழகான சூழல், அந்த இயற்கையை அனுபவிக்கின்ற மக்களுடைய பக்கம். புலம்பெயர் சூழலில் இங்கு சுவிட்சர்லாந்தில் நான் பார்த்தால் சுற்றுமுற்றும் நீர் வடிந்து கொண்டிருக்க, அதற்கு நடுவில் ஏரிகள், அவற்றிலிருந்து கப்பல் பயணங்கள், மிக அழகான சூழல். அதுவும் கிராமப்புறங்கள் எல்லாம் அழகான இந்த வயல்வெளிகள் நீர்த்தேக்கங்களும் அல்ல கிணறுகள் இருந்து அவற்றிலிருந்து இறைக்கப்படுகின்ற நீர், அங்கிருந்து பயிர் வளங்கள், இத்தனையும் மிக மிக அழகும் அந்த எளி கொஞ்சுகின்ற அந்த பக்கம் தான் இந்த இயற்கை மனித வாழ்க்கையை மிக நிறைவாக்கி கொள்கின்றது. எனவே இந்த சூரிய வெப்ப நீர்நிலையில் ஆவியாகி போர் மேகங்களில் அடர்த்தியாகி என்பதை விட இன்றைய சூழலில் போர் மேகங்களில் அடர்த்தியாகி சிறு துளி மாற்றம் செய்து அவை நீராகின்றன. எனவே அவை அடர்த்தியாகி அவை திரண்டு அவை மழையாகி வருகின்றன.
நிறைவாழ்விற்கு தண்ணீர் அவசியம். எனவே எங்களுடைய நிறைவான வாழ்விற்கு தண்ணீர் அவசியமாய் இருக்கிறது. சுட்டரிக்கும் வெயிலுக்கும் தண்ணீரே தாகம் தீர்த்து உயிரின வளர்ச்சி பெற உயர்வே. எனவே மனிதனுக்கும் தாவரங்களுக்கும் பயிர்களுக்கும் மிருகங்களுக்கும் கூட இந்த நீர் என்பது அதனுடைய வாழ்வியலுக்கு மிக அவசியமாக இருக்கிறது. எனவே தாகம் தீர்த்து உயிரினம் வளர்ச்சி உயர்வை பெறுவதற்கு உயிர் கொடுத்து வாழ வைப்பது நீராக இருக்கிறது. எனவே நமக்கு நிச்சயமாக எந்த சூழ்நிலையில் நீர் என்பது மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைய நாட்டின் போர் சுற்றுச்சூழல் மாசுபடுத்த இன்றைய நாட்டின் போர் சூழல் சுற்றுச்சூழலை மாசுபடுத்த நீர்நிலைகள் நஞ்சாகி போகின்றன. அதுவும் நான் சமீபத்தில் பார்த்தேன், ஏழாலேயோ ஏதோ ஒரு கிராமம் எங்கள் பக்கத்தில் காங்கேசந்துறை பக்கம் கிராமத்தில் அங்கு அவர்கள் ஆயில் ஃபில்டர் பண்றதுக்கு வச்சிருந்ததால அந்த சூழலில் உள்ள அத்தனை கிணறுகளும் மேலே எண்ணெய் படிவு கொண்டிருப்பதால் படிவு கொண்டிருப்பதால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மாத்திரம் அவர்கள் குடிநீரை பெற்றுக்கொள்ள எவ்வளவு கஷ்டமான சூழல். அந்த இயற்கை கொடுத்திருக்கிற அந்த நீரையே இந்த ஒரு இடத்தில் நடந்த அந்த பக்கத்தால் அது அத்தனையுமே நாசமாகி போன பக்கம். மரங்களை அழிப்பது ஒருவேளை இதை தொடர்ந்து பாவிப்பதனால அவர்கள் சமைப்பதற்கு மட்டும் அந்த தண்ணியை எடுக்கலாம், மிச்சத்துக்கு பாவிக்கலாம். அதிலிருந்து வருகின்ற பக்கம் கூட உடலை நிச்சயமாக பாதிப்பதாக இருக்கலாம். அல்லது என் வீட்டில் அதை எடுப்பதற்கான சூழல் எனக்கு இல்லைன்னா நான் மேலால ஃபில்டர் பண்ணி போட்டு எடுக்கிறதுக்கான இதை பார்ப்பேன். நான் எனக்கு வீட்டுல வருத்தம் எனக்கு இயலாண்டா. எத்தனை பேருக்கு அப்படியான சூழல் இருக்கும். எனவே இன்று நீர்நிலைகள் நஞ்சாகி நீர் கெடுதியாகி மரங்கள் அழிப்பதில் மழை நீர் குறைகிறது. மரங்களை நட்டி தண்ணீர் பெற வளமாகும். எனவே இந்த சூழல்கள் இயற்கையை நாங்கள் மாசுபடுத்துகின்ற சூழல்கள் அந்த மழை நீரின் வரவை கூட தடை செய்கின்றன. எனவே நாம் அதனை வளம் பெற வைக்க வேண்டும் என்பதையும் உணர்வாக்கி தன்னுடைய 2172வது பக்கத்தை சிறப்புற நம்மோடு படைத்திருந்தார் ஜெயானடேசன் அவர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி மகோதரி, மிக்க மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஆனா ஜெயாக்கா பதிவில்ல, அதுல இல்லை உங்களோட கவிதை. இதுல நான் 15 இதுல இருக்குது, நான் இதுல இருக்குது 15 வந்துட்டு இங்க பிளே லைஸ்டுக்கு வரையில. அப்ப அதை கவனம் அடங்கோ. அடுத்து போன முறையும் அப்படி நடந்து நினைக்கிறேன். அதை செக் அடுத்து கௌரி உங்களோட கவிதையை என்னுடைய கவிதையை தந்துவிடு. சிவநாதன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். நான் பதிவில் எழுத்தில் பதியவில்லை, மிக மன்னிப்போடு என்னுடைய கவிதையை தருகிறேன். தண்ணீரை காய்த்திரளும் போர்மேகங்கள். கார்மேகம் திரண்டு கனமழை பொழிய நீர்கண்டு நிலமகளோ வெடித்த உடல் அடங்கி விம்மி மெல்ல முடங்கி அவள் ஆறத் தழுவி அகம் மகிழ. கார்மேகம் திரண்டு கனமழை பொழிய நீர்கண்டு நிலமகளோ வெடித்த உடல் அடங்கி விம்மி மெல்ல முடங்கி அவள் ஆறத் தழுவி அகம் மகிழ. நேசத்தொடரெழுதி வாழ்வு மலருமென்றால் போர்மேகம் சூழ்ந்து புலர் பொழுதில் எதை நொந்து எதை வெந்து ரணமெழுதும் வாழ்வை தொடரெழுத. நேசத்தொடரெழுதி வாழ்வு மலருமென்றால் போர்மேகம் சூழ்ந்து புலர் பொழுதில் எதை நொந்து எதை வெந்து ரணமெழுதும் வாழ்வை தொடரெழுத. பூமிக்குள் ஊடுருவும் விஷமிகளால் நீருக்கா போராட்டம். நிலம் எழுதும் அத்தனையும் வசமாக்க கபட நாடகங்கள் பாவி மனிதர் இங்கே பாடாய்ப்படுகிறார்கள். பூமிக்குள் ஊடுருவும் விஷமிகளால் நீருக்கா போராட்டம். நிலம் எழுதும் அத்தனையும் வசமாக்க கபட நாடகங்கள் பாவி மனிதர் இங்கே பாடாய்ப்படுகிறார்கள். வசந்த வாழ்வை கருக்கும் எறிகணைகள். தண்ணீர் அல்ல இங்கே கண்ணீர் கடலில் திசை தேடி போர் சிறைக்குள் மானிடர்கள் புலம்பி அழும் விசித்திர உலகத்தில் நாம். வசந்த வாழ்வை கருக்கும் எறிகணைகள். தண்ணீர் அல்ல இங்கே கண்ணீர் கடலில் திசை தேடி போர் சிறைக்குள் மானிடர்கள் புலம்பி அழும் விசித்திர உலகத்தில் நாம். கார்மேகம் திரண்டு கனமழை பொழிய நீர்கண்டு நிலமகளோ வெடித்த உடல் அடங்கி விம்மி மெல்ல முடங்கி அவள் ஆறத் தழுவி அகம் மகிழ. தண்ணீருக்காய் திரளும் போர் மேகங்கள். மிக அழகாக இதுவரை நேரமும் தத்தம் எண்ணங்களை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அதனை அழகுற இணைவாக்கி தந்த செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கு மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். பகுதி 2 இணைய காத்திருக்கும் நகுலா சிவநாதன் அவர்களையும் அன்பாக வரவேற்றபடி செவிமடுத்து காத்திருக்கும் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை பகிர்ந்தபடி விடைபெறுகின்றேன். நன்றி, நன்றி, வணக்கம். கௌரி, உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களை மீண்டும் சந்தித்ததில் நாங்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம்.
கவிதைகளை சிறப்பாக தட்டி கொடுத்திருந்தீர்கள். முதல் பகுதியை மிகவும் சிறப்பாக வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மிக்க 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 நன்றி. உங்கள் அனைவருடைய அன்பையும் நிறைவாக ஏற்றபடி மிக நிறைவான வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி கௌரி. மிக சிறப்பாக அனைவருடைய கவிதையும் தட்டி கொடுத்தீர்கள். இதுவரைக்கும் 7 உறவுகள் இதில் இணைந்திருந்ததும் நேவிஸ் பிலிப் அவர்கள், ரஜினி ஆண்டன் அவர்கள், நகுலா சிவநாதன் அவர்கள், செல்வி நித்யானந்தன் அவர்கள், ஜெயன் தங்கராஜா, ஜெயா நடேசன் அவர்கள், இரா விஜய கௌரி அவர்கள் அனைவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களுடன் பகுதி 1 இணைந்த அழகாக எல்லோருடைய கவிதைகளையும் தட்டி கொடுத்த கௌரி, உங்களுக்கு மிக்க நன்றியுடன் நகுலா சிவநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்களா? இணைந்திருந்தால் உங்களது கவிதைக்கு வணக்கம். வணக்கம் செல்வி. வணக்கம். வணக்கம். கேக்குதா? கௌரி, உங்களோட பணி மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். அழகான கவிதை தந்திருக்கிறீர்கள். அதனுடன் தருகிறேன். சற்று தொண்டை சரியில்லை. செல்வி நித்யானந்தன், நான் காணொளியில் வரவில்லை, நேரடியாக. மிக்க நன்றி, மிக்க நன்றி. கௌரியின் கவிதை இல்லை. தெரியும், கேட்டேன், வாசிச்சிருந்தார். ஆமாம், கேட்டேன். நன்றி. உள்வாங்குவது கஷ்டம்டா, இன்னும் ஒரு தடவை வாசிக்க விடுங்க. இல்லை, நீங்க அவர் செய்த பிழைக்காக அவரை விடுவோம் வாசிக்கிறது. இல்ல, அது பிரச்சனை இல்ல, அது சொல்ற சரி. அவ கௌரி வாசிக்க போறீங்களா இன்னும் ஒரு தடவை? இல்ல, பிரச்சனை இல்ல, தாரேன். நான் அது என்னுடைய பிள்ளை தான், நான் தாரேன். நீங்கள் அப்படி கஷ்டம்னா எனக்கு அனுப்பி விடுங்க, நான் 15 விடுறேன். உங்களுக்கு அனுப்பி விடுறேன். மற்றபடி ஓகே ஓகே. இல்ல, நீங்க இன்னொரு கவிதையை பாருங்க, நான் அனுப்பி விடுறேன். ஓகே ஓகே ஓகே. நன்றி நன்றி. மிக்க நன்றி. செல்வி, நாங்கள் செல்லுவோம். ஆமா.